மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் ஸ்டோர் வச்சிருக்காங்க, மளிகை கடை. ஸோ அவங்க இந்த மூட்டை, அந்த அரிசி மூட்டை, இந்த புளி மூட்டை அப்படின்ட்டு தூக்கி தூக்கி என்னாச்சுன்னா ஹெவியா அவருக்கு வந்து பேக் பெயின். ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னாக்கா அண்ணனுக்கு விரல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டை விரல், இந்த ஆள்காட்டி விரல், இதுல எல்லாமே வந்து நம்னஸ் மாதிரி வந்து போயிடுச்சு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெயின் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாளாக சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டா குறைஞ்சி அவருக்கு வந்து நம்னஸ் வந்துருச்சு. ஸோ இதோடைய பேர் என்ன அப்படின்னாக்கா கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து நர்வ் வந்து ஒரு இடத்துல கம்ப்ரஸ் ஆயிடும். இந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து வராது. இந்த நர்வ் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த தலைக்கு பின்னாடி தலையில இருந்துதான் அந்த நர்வ்ஸ் வந்து கையில ஃபுல்லா கம்ப்ளீட்டா இறங்குது. இந்த இடத்துல வந்து இந்த இடம் வரைக்கும் வரும் அந்த நர்வ். அது வந்து பிஞ்ச் ஆனாலோ இல்ல வந்து கம்ப்ரஸ் ஆனாலோ அந்த சர்க்குலேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டா அந்த நம்னஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அண்ணன் வந்து வண்டி ஓட்டும் போது அந்த ஆக்சிலேட்டர் வந்து பிடிக்கிறது கூட தெரியாம இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அது அண்ணனே சொல்லுவாரு. ரெண்டாவது வந்து அவருக்கு இந்த ஆள்காட்டி விரல்ல நம்னஸ், இந்த பெயின் எல்லாம் இருக்கிறது நம்ம டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகமா ஸ்டொமக் ப்ராப்ளமும் இருந்துச்சு அண்ணனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு இனிமா கொடுத்து அந்த ஸ்டொமக் எல்லாம் கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டான் தெரப்பி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் தெரப்பி எல்லாமே கொடுத்தோம். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ணனுக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ணா உங்க பேர் என்ன? பாலசுப்ரமணியம். ஏஜ் என்ன? 40. இது எத்தனை வருஷமா இருக்குண்ணா உங்களுக்கு? 2 வருஷமா. 2 வருஷமா இருக்கு. எத்தனை சிட்டிங் எடுத்தீங்க நீங்க? 3 சிட்டிங் எடுத்தீங்க. இந்த 3 சிட்டிங்ல எவ்வளவு எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த நம்னஸ் ஃபிங்கர் நம்னஸ்? எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை சதவீதத்துல சொல்லலாம்? 50, 30 இல்ல 50%? 50% வந்து உங்களுக்கு நல்லா பிளெக்ஸி ஆயிடுச்சு. பேக் பெயின் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த பேக் பெயின் எப்படி இருக்கு? முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல. அது எத்தனை பர்சன்டேஜ்? ஒரு 50%. ஆக்சுவலா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் வந்த ரீசன் என்ன அப்படின்னா ஒரு வெயிட் ஏதாவது நம்ம தூக்குறோம் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரா நம்ம வந்து அந்த வெயிட் தூக்குறது கிடையாது. ஸோ மானாவாரியா நம்ம அந்த வெயிட்டை தூக்குறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அண்ணனுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூவும் வந்து ஸ்பைனல் கார்டு இஷ்யூ வந்ததுனால என்னன்னா அது கம்ப்ளீட்டா இந்த சர்விக்கல் அந்த நர்வ்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. ஸோ இது டிஸ்டர்ப் பண்ணதுனாலதான் என்னாச்சுன்னா அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா ஸ்பைனல் கார்டு வந்து கொஞ்சம் பெண்டா இருக்கு. ஸோ இந்த பெண்ட் ஆனதுடைய ரீசன்னால இந்த நர்வ்ஸும் வந்து கொஞ்சம் புல் பண்ணி கம்ப்ரஸ் ஆனதுனாலதான் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் இந்த ரீசன் ப்ராப்ளமே வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா எந்த விதமான மெடிசனும் கொடுக்கல, ஆபரேஷன் இல்ல, சர்ஜரி இல்ல, எதுவுமே இல்லாம நம்ம வந்து நேச்சுரல் மெத்தட்ல அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அண்ணா உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம மெடிசன் கொடுத்தோமா? ஏதாவது ஒரு சின்ன பில்ஸ், ஏதாச்சும் ஒரு மாத்திரை, ஏதாவது பத்தியும் இருக்க சொன்னோமா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அண்ணனோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு 3-4 சிட்டிங்லயே அண்ணன் வந்து 50% வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இது மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸா நம்ம சொல்றோம். நன்றி.